கலை உசுறுகள் ஒரு நிமிஷம் போதும் தமிழில் பார்த்தோமே லோகோ எடிட் பண்ணல. அது எப்படி ப்ரோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துக்கொண்டு இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆள பட்டு வைங்க. அப்புறம் இந்த நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்க போனது டாண்டு வரும். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுடுங்க. தொண்ணூறு கதைக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஒரு லைக் வந்து தட்டிடுங்கப்பா. உசுறுகள் உங்கள் ஃபோனில் கூகுள் எடுத்து குரோமா ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் லோகோண்டு டைப் பண்ணிவிட்டு அதை ஓகே விடுங்க. ஓகே கொடுத்துன்னு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இமேஜி கொடுங்க. இமேஜி கொடுத்துட்டு பாருங்கள், உங்களுக்கான பிடிச்ச ரெண்டிங்கான லோகோ இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச லோகோ எதுனாலும் கிளிக் செய்யுங்க. அதில் பாருங்கள், அப்படியே இழுத்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச லோகோகள் வருதான்னு பாருங்கள். அப்புறம் ஒரு லோகோ தட்ட அதுக்குரிய மாதிரி வேறு லோகோ வந்து கொண்டிருக்கும். அதுக்குரிய மாதிரி நான் ஒரு லோகோ கிளிக் பண்ணுற பாருங்க. இப்படி இந்த லோகோ கிளிக் பண்ணிட்டு இந்த லோகோ எப்படி டவுன்லோட் பண்ணணும்டா அந்த இமேஜை ஃபுல்லாக டைப் பண்ணி கொண்டிருக்கீங்க. டைப் பண்ணுறேன்னா அமர்த்தி கொடுத்தீங்க. அமர்த்தின உடனே ஒரு இது கேட்கும். அதில் டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தேன்டா உங்கள் கலருக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த மேலுக்கு டவுன்லோட் வருது பாருங்க, அதேமாதிரி டவுன்லோட் ஆயிரும். இல்லை எனக்கு வேறு லோகோ தான் வேணுமென்று நினச்சேன்டா அப்படியே இழுத்துட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஒரு லோகோ பிடிச்சிதுண்டா அந்த லோகோ கிளிக் செய்து அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. அதுக்கும் அதே இது தான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அழுத்தி பிடிச்சி டவுன்லோட் இமேஜ் கொடுத்தேன்னா டவுன்லோட் ஆயிரும். இல்லை எனக்கு வேறு லோகோ தான் வேணுமென்றாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்கு பாருங்கள், நிறைய லோகோ இருக்கும். ஃப்ரீ ஃபயர் லோகோ அடித்த உடனே நிறைய லோகோ வரும். அதில் எப்படி லோகோ எல்லாம் வரும் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறது அதே முறையை தான் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அப்படி டவுன்லோட் பண்ணி போட்டு அதில் எப்படி ப்ரோ நேம் அடிக்கிறது சமன் நேம் அடிக்கிறது கேட்டேன்டா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு வேணும் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொண்டு போடுங்க. கூடிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு லைக்கை போட்டுட்டு